இப்ப ஸ்மெல் பண்ணி பாருங்க சார், பெட்ரோல் வாடையே கொஞ்சம் கூட தெரியாது. அட ஆமா, கொஞ்சம் கூட பெட்ரோல் வாடையே தெரியலையே. சூப்பர், இதை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இத பாரு கோவிந்தா, எல்லா குடத்திலையும் ஊத்தக்கூடாது. நான் சொன்ன அந்த பொண்ணுங்களோட குடத்துல மட்டும்தான் பெட்ரோலை ஊத்தி இந்த லிக்விட மிக்ஸ் பண்ணணும். கடைசியா தான் சேதுபதியோட பேத்திங்க தீ மிதிக்க வருவாங்க. அப்போ நம்ம ஆளுங்களை வச்சு ஏற்கனவே இருக்கிற மஞ்சள் தண்ணி குடத்தை எடுத்துட்டு நம்மளோட பெட்ரோல் கலந்த குடத்தை யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வச்சிடணும். கடைசியா பூசாரி பெட்ரோல் கலந்த மஞ்சள் தண்ணி குடத்தை அவங்க மேல ஊத்துவாரு. அவங்க தீக்குழியில இறங்குனதும் அடுத்த நிமிஷமே எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட அங்க இருக்க கூடாது, எங்கேயாவது ஓடி போயிடுங்க. நான் சொல்ற வரைக்கும் இந்த பக்கமே நீங்க தலை வச்சு கூட படுக்க கூடாது. சரிங்க. கோவிந்தா, கொஞ்சம் ஜாக்கிரதை. சரிங்கம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் இந்த 4 குடம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய குடங்களை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கமா. சரி, பார்த்து பத்திரமா. சரி, வரங்கம்மா. சித்தி, கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்குடா அவனை பயப்படுற? இல்ல, இந்த மாதிரி விஷயங்களை நாம இதுக்கு முன்னாடி பண்ணதில்ல. அதுவும் 3 பேத்திங்களையும் ஒரே நேரத்துல சாகடிக்க பிளான் பண்ணிருக்கோம். ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. பயந்துகிட்டே இருந்தா எதுவுமே செய்ய முடியாது. துணிஞ்சு இறங்கணும், அப்பதான் சாதிக்க முடியும். அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒரே நேரத்துல சாகணும், குடும்பமே கதறணும். அப்பதான் அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கின மாதிரி இருக்கும். என்னாச்சுமா? தம்பி, அந்த படுபாவி முத்துவேல் மைதிலிய கார்ல கூட்டிட்டு போயிட்டான் தம்பி. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், என்னால முடியல. அதான் உங்களுக்கு கால் பண்ண. எப்படியாவது மைதிலிய காப்பாத்திருங்க மாப்ள. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க, பயப்படாம இருங்க. வந்துடுறேன். சரி. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை நடக்குது?
அம்மா தாயே, அம்மா தாயே, மகமாய் பராசக்தி. என்ன கார்த்தி இன்னும் காணோம்? அவருக்காக தானே தீ மிதிக்க போறேன். எங்க போயிட்டாரு? பக்த கோடிகளுக்கு வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தீமிதி திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தீமிதிக்க இருப்பவர்கள் வரிசையில் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா தாயே, மஞ்சள் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு நீங்கெல்லாம் அப்படியே வரிசையில போய் நில்லுங்க. சரிங்க பாட்டி. ரோகு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பார்த்து. சரிங்க.